ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது வந்துட்டு என் சேனலோட ஃபஸ்ட்டு லாங் vlog வீடியோ தான். இதில் வந்துட்டு என்னோடய மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் வந்துட்டு நான் வீட்டில் இருந்தால் என்னென்ன பண்ணுவேன், எப்படி இருப்பேங்கிறத நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், வீடியோ நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காலையிலேயே வந்துட்டு ஒரு பரபரப்பான மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் மந்த் வந்துட்டு எங்கள் அண்ணாவுக்கு மேரேஜ் ஆச்சு. அவங்கள வந்துட்டு விருந்துக்கு எங்கள் அத்தை வீடு அழைச்சிருந்தாங்க. ஸோ நமக்கும் அந்த அழைப்பு வந்துருந்துச்சு. அதனால் நாங்களும் காலையில் வந்துட்டு அங்கே போகிறனால அத்தை மாமாவுக்கு மட்டும் சமைச்சு வச்சுட்டு போகிறதுக்கு முருங்கைக்காய் குழம்பு வச்சு கேரட் பொரியல் பண்ணியிருந்தேன். இதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய் எல்லாம் போட்டு வதக்கி அரைச்சி ஊற்றி வைக்கிற ஒரு ரெசிபி தான் வந்துட்டு இந்த முருங்கைக்காய் குழம்பு. இதை வந்துட்டு இந்த குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு வேணும்னா சொல்லுங்கள். நான் இன்னொரு விளாகில் வந்துட்டு இந்த ரெசிபியோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். எல்லாம் அரைச்சி ஊற்றி தாளித்து விட்டு குழம்பு கொதிச்சதும் இறக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு தொண்டுபுட்டியில் போய் பால் பீச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதையும் ஊற்றி காய வச்சுட்டு போயிட்டு ஒரு வேலை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு அதை ஊற்றிட்டு வந்தேன். நான் எங்களுக்கு தேவையான பாலெல்லாம் ஊற்றிட்டு கொண்டு வந்து வச்சுட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு போய் சொசைட்டியில் வந்துட்டு மிச்சம் இருக்கிற பாலை வந்துட்டு ஊற்றிட்டு வந்துடுவார். எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு விருந்துக்கு போக கிளம்பியாச்சு. நம்மளால் ஆல்ரெடி ரெடியாக இருக்கார். இப்போ நம்ம கிளம்பிட்டு அம்மா வீட்டில் போய் அம்மா, அண்ணன், அண்ணி எல்லாம் கூப்பிட்டு இப்போ அம்மா வீட்டுக்கும் போய் 3 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. அப்பா வந்துட்டு ஒர்க் போயிட்டார், அதனால் அப்பா வரல. நாங்கள் மட்டும் எல்லோரும் போனோம். பார்த்த வீட்டுக்கு விருந்துக்கு வந்துட்டு வந்தாச்சு. வந்ததுமே நம்மளால் எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தையும் போட்டு ஒரு அடியையும் போட்டார். நம்ம வந்தப்பவே அத்தை மோஸ்ட்லி குழம்பு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் மாவு கரைச்சி தந்தாங்க. நான் இட்லி வந்துட்டு ஊற்றி வச்சுட்டு சைட் பை சைடாக வந்துட்டு தம்பிக்கு வந்துட்டு ஒரு தோசையை ஊற்றி ஊற்றணும். ஆக்சுவலாக அவனுக்கு தோசை ஊற்றினா என்ன சொன்னாங்க, இது யாருக்கு பாப்பா, இது யாருக்கு பாப்பாக்கு சுட்டு கொடுத்தாங்க. இப்படி பிடிச்சிக்கோ. ஓகே சொல்லு. அப்புறம் தம்பிக்கு அந்த சந்தவை செய்கிறத கொண்டு வந்து காருன்னு சொல்லி தந்து அவனை ஏதாவது ஒன்று பண்ணி அவனுக்கு சாப்பாடு ஊட்டி முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட், கொஞ்சம் தொண்டுக்குட்டிக்கு போய் ஆடு மாடு எல்லாம் இருந்துச்சு. அங்கே கட்டல் போட்டு உட்காந்துட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் எங்களோட ட்ரிப் வந்துட்டு அணைக்கட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்ட்டு தம்பி கூட எல்லோரும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் நாங்களும் எங்களுக்கான இலையை போட்டு நல்லா சூரி மாதிரி தண்ணி தெளித்து இலையை கொத்தி விட்டு ஒரு பிடி பிடிச்சிட்டு அப்புறம் நாங்களும் வந்துட்டு அணைக்கட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். பூங்காவுக்கு வந்துட்டு வந்தாச்சு. இது ஜேடர்பாளையம் அணைக்கட்டு தான். எத்தனை பேர் வந்துட்டு இங்கே வந்திருக்கீங்க, யார் யாருக்கு இது தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்துட்டு இப்போ தான் நான் செகண்ட் டைமே நான் போகிறேன். ஆனால் இந்த ஊரில் தான் இருக்கேன். ஆனால் இப்போ தான் நான் 2வது டைம் போகிறேன். நாங்கள் காலையிலேயே நான்வெஜ் சாப்பிட்னால ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதனால் தம்பிக்கு மட்டும் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு அணைக்கட்டுக்கு வந்துட்டு அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால சரி பூங்காவுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலான்ட்டு பூங்காவுக்கு கிளம்பி எல்லாம் போனோம்.
உள்ளே என்ட்ரி ஆனதுமே நாங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். முன்னாடி ஒரு குட்டி தம்பி வந்துட்டு ஒரு கார் கொண்டு வந்தேன். அந்த தம்பி கூட விளையாடலான்ட்டு தம்பி நிற்க சொல்லி குறுக்காட்டினா அந்த பாப்பா பயந்துட்டு அவங்க அண்ணா மேலே ஏறிக்க சொல்லி போயிடுச்சு. கடைசி வரைக்கும் இந்த சைடு மூஞ்ச திருப்பவே இல்லை. அவள் பாட்டுக்கு போயிட்டா. அப்புறம் மோனி வந்துட்டு அவங்க மாமா கிட்ட கம்ப்ளைண்ட், பாப்பா விளையாட வரமாட்டேங்கிறான்ட்டு கம்ப்ளைண்ட்டு. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அது ஃபோட்டோவுக்கு அம்மா உட்கார சொல்லி மிரட்டினாங்கன்ட்டு தம்பிக்கு கோவம் வந்துருச்சு. அம்மா கூட கொஞ்சம் நேரம் சண்டை போட்டுகிட்டே இருந்தான். அப்புறம் உள்ளே போயிட்டு தூரியெல்லாம் ஆடிட்டு நல்லா ஒரு சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட் அன்றைக்கி. நல்ல வெயில் தான் இருந்தாலும் நல்லா பூங்காவாக இருந்தது. செம்ம காற்று, ஒரு சூப்பர் என்ஜாய்மெண்ட்டு. நல்லா நானும் எங்கள் அண்ணியும் தூரியில் தான் ஆடிக்கிட்டே இருந்தோம். தம்பி சர்க்கிளு, அப்புறம் ஃபுல்லாக ஒரு ரவுண்டிங் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக போய் சுற்றிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் பாருங்கள். அப்புறம் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு லஞ்சுக்கு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். லன்ச்சு முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதோடு இந்த விலாக் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களை என்ஜாயபிளாக வச்சுருந்தேன் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பாய்.